அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக இந்த வருடம் துல்காதா மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி அந்த மாதம் முடிவடைகின்ற ஒரு தருவாயிலே நாங்கள் இருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களிலே துல்ஹிஜ்ஜா எனப்படக்கூடிய ஒரு மாதம் எங்களை வந்தடைய இருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பத்திலே இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய சிறப்புகள், அதிலே செய்யப்பட வேண்டிய அமல்கள் தொடர்பாக சில விஷயங்களை ஞாபகப்படுத்துவது இந்த காலத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா வானங்களை பூமியை படைத்த நாளிலேயே மாதங்களை 12ஆகவும் அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்களை அஷ்ஹுருல் ஹுரும் எனப்படக்கூடிய புனிதமான மாதங்களாகவும் படைத்து விட்டார். இதனை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறார். 4 மாதங்கள் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, ரஜப், முஹர்ரம் எனப்படக்கூடிய அந்த 4 மாதங்கள். இந்த 4 மாதங்களுடைய சிறப்பு அல் குர்ஆனிலே அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 மாதங்களிலும் யுத்தம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 4 மாதங்களிலும் விசேடமான அமல்களை நாங்கள் செய்து அல்லாஹ் தஆலாவை நெருங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கின்றான். அத்தகைய மாதங்களிலே ஒரு மாதம் துல்காதா மாதத்தை நாங்கள் இன்னும் சில நாட்களிலே விடை கொடுத்து அனுப்ப இருக்கிறோம். சகோதரர்களே, துல்ஹிஜ்ஜா மாதம் எங்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்திலே சிறப்பு என்னவென்றால், அதிலேதான் இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் ஒன்று இடம்பெறுகிறது. அதனை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். 5 தூண்களிலே ஒரு தூண் ஹஜ். எப்படி கலிமா என்பது, தொழுகை என்பது முக்கியமோ, அதே போன்று யாரெல்லாம் வசதி படைப்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆயுளிலே ஒரு தடவை கட்டாயமாக அங்கு போய் வர வேண்டும். அவ்வாறு கடமையாகியும் கூட யார் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையான ஒரு கடமை, கடைசி கடமை, அப்படியான ஒரு கடமையை தன்னகத்தை கொண்ட ஒரு மாதம் தான் துல்ஹிஜ்ஜா மாதம். தற்போது உலகத்தின் 4 புறங்களிலிருந்தும் மக்கமா நகரை நோக்கி, மதீனாவை நோக்கி மக்கள் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். வசதி படைத்தவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளை தேடி அல்லாஹ் தஆலா கடமையாக்கி அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். சவுதி அரேபிய நாடு விழா கோலம் பூண்டிருக்கிறது என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. முஸ்லிம்களுடைய வருடாந்த ஆத்மீக மகாநாடு அந்த பூமியிலே நடைபெற இருக்கிறது. அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இந்த ஹஜ் எனப்படுகின்ற இந்த கடமை நடைமுறையில் இருந்து வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துல்ஹிஜ்ஜா மாதம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், முழுக்கவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அந்த கடமை சம்பந்தப்பட்டிருக்கிறது. உலகத்திலே வந்த 3 மதங்கள், அது யூத மதமாக இருக்கலாம், கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், நாம் பின்பற்றிருக்கிற தீன் இஸ்லாமாக இருக்கலாம். இந்த 3 மதங்களையும் ஸ்தாபித்த 3 நபிமார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் மூவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னர் வந்தவர்கள். அல்லாஹ் தஆலா இந்த மூவருக்கும் கட்டளையிட்டது, நீங்கள் மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தகப்பனாகிய இப்ராஹிமுடைய மார்க்கத்திலே தான் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே முன்மாதிரியாக வாழ்ந்த ஒரு நபி
எல்லா வகையிலும் முன்மாதிரியாக வாழ்ந்த ஒரு மாமனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். அவர்களுடைய கொள்கை கற்று இந்த ஏகத்துவத்திற்காக வேண்டி அவர்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், அவர்கள் நாடுகளை விட்டு நாடுகள் பயணம் செய்து இந்த கொள்கையை பாதுகாப்பதற்காக வேண்டி செய்த தியாகங்கள், தன்னுடைய குடும்பத்தாரோடு மக்கமா நகரிலே அந்த பிரதேசத்திலே அவர்கள் செய்த கிரியைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே படிப்பினைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் முழுக்கவும் இந்த ஹஜ்ஜுடைய கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்றால் எங்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். முஸ்லிமீன் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், முஸ்லீம்கள் என்று உங்களுக்கு பெயர் வைத்தவர் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு முக்கியமான ஒரு நபி, கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அவருடைய பெயரிலே ஒரு சூறாவையே விளக்கி இருக்கிறான், சூரத் இப்ராஹிம். அவர்கள் ஆரம்பித்த அந்த ஹஜ் கடமைக்கு கூலியாக பகரமாக இன்னும் ஒரு சூரா, சூரத்துல் ஹஜ் என்ற பெயரிலே அந்த குர்ஆனிலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 புதல்வர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். எனவே அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய மார்க்கத்தை தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ் கடமை என்பது முழுக்கவும் அந்த குடும்பம் செய்த தியாகத்தை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கையை நாங்கள் மனதிலே புதுமைப்படுத்த வேண்டும், மனதிலே இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுக்கு தரப்பட்ட ஒரு கடமை. ஆயிரக்கணக்கான படிப்பினைகள் அந்த வாழ்க்கையிலே புதைந்திருப்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் சகோதரர்கள். எனவே ஹஜ்ஜுடைய மாதம் வருகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஞாபகம் வர வேண்டும். ஹஜ்ஜுடைய மாதத்தில் மாத்திரமல்ல, நாங்கள் எங்களுடைய கொள்கையிலே கூட அடிக்கடி அன்னாரை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஸலாத்துல் இப்ராஹீமியாவை நாங்கள் ஓத வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்திலே எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று ரசூலுல்லாஹின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் ஸலவாத் சொல்கிறோம். வமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நீ அல்லாஹ்வை ஸலவாத் சொன்னாயோ, எப்படி அவர்களுடைய பரம்பரையின் மீது நீ ஸலவாத் சொன்னாயோ, அதே போன்று ஸலவாத் சொல்வாயாக என்று நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்துகிறோம். அப்படியாக இருந்தால் அவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள், அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு படிப்பினைகள் இருக்க வேண்டும் நாம் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு நாங்கள் பார்ப்போம். உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசர் கலீலுல்லாஹாக இருந்தாலும் என்ன என்ன கஷ்டங்களை எல்லாம் பட வேண்டுமோ அவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிம்மதியாக தன்னுடைய வீட்டிலே நாட்டிலே இருந்து கிடைக்கவில்லை. நும்ரூதுடைய சொல்லி நெருப்பு கிடங்கிலே அவன் போட்டான். அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். தன்னுடைய தகப்பன் தான் சிலைகளை வடித்து வணங்கக்கூடியவராக, சிலைகளை விற்கக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே வளர்ந்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கனவு காண்கிறார்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்கு. மிகப்பெரிய ஒரு சோதனை. அந்த சோதனையிலே அல்லாஹ் தஆலா அவர்களை வெற்றி அடைய செய்கிறார். கொள்கையிலே உறுதியானவர்கள். நெருப்பு கிடங்கிலே போட்டாலும் அல்லாஹ் தஆலா ஒருவன் என்ற விஷயத்திலே நான் உறுதியாகத்தான் இருப்பேன் என்று சொன்னவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன்னுடைய குடும்பத்திலே ஒரு முன்மாதிரியான தகப்பன் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம்
அவர்களுக்கு ஒரு சிறந்த கணவர் தன்னுடைய 2 மகன்மாருக்கும் சிறந்த ஒரு தகப்பன், எப்படி ஒரு வீட்டிலே ஒரு தகப்பன் இருந்து முன்மாதிரியாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டுமோ, ஈமானுடைய அடிப்படையில், தக்வாவுடைய அடிப்படையில், அகலாக்குடைய அடிப்படையில் வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்த்த ஒரு தகப்பன். அதனால்தான் அறுத்து பலியிடும்படி சொன்ன சந்தர்ப்பத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கோரிக்கைக்கு எந்த வகையிலும் தயக்கம் இல்லாமல் தன்னுடைய தகப்பனுடைய வேண்டுகோளை, தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு கூட அவர்கள் தயாராகினார். அவ்வளவு தூரம் ஈமானிய பக்குவம் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எங்களுடைய மனைவியரை, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி வைத்திருக்கிறோம், எப்படி வளர்த்திருக்கிறோம் என்பதனை பற்றி சிந்திப்பதற்கான அருமையான சந்தர்ப்பம் இந்த மாதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சத்திலம் பாலகர், தன்னுடைய மனைவி ஹாஜர் நாயகி 2 பேரை எந்த விதத்திலும் எதிர்பார்க்கைகள் இல்லாத, கட்டாந்தரையான, மழை வீழ்ச்சி இல்லாத பாலைவனத்திலே விட்டு போகிறார்கள். பயிர் கட்டைகளே இல்லாத ஒரு பூமியிலே நான் என்னுடைய குடும்பத்தாரை விட்டுவிட்டு வருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார். அந்த நேரத்திலே ஹாஜர் நாயகி தன்னுடைய கணவனை பார்த்து சொல்லுகிறார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்கிறார்கள். ஆம், அல்லாஹ்வுடைய கட்டளை. நான் வேறொரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கிறது, நீங்களும் பிள்ளையும் இருக்க வேண்டும் என்று சொன்ன சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா தான் சொன்னானாக இருந்தால் அவன் எங்களை கைவிட மாட்டான் என்று ஹாஜர் நாயகி சொன்ன அந்த வரலாற்றை நாங்கள் நீட்டி பார்க்க வேண்டி இருக்கிறது சகோதரர்களே. அப்படிப்பட்ட பக்குவமான ஒரு மனைவி, ஈமானுடைய ஜோதி பிரகாசித்த ஒரு மனைவி, கழுத்திலே கத்தியை வைத்து அறுப்பதற்கு தயாரான பொழுது இரக்கம் காட்டக்கூடாது தகப்பனை, அல்லாஹ்வுடைய கட்டளையை நடைமுறைப்படுத்துவதற்கு என்று சொன்ன மகன், அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு ஸ்ரீதேவியான ஒரு மகன். நாம் எல்லோரும் எத்தனையோ படிப்பினைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே எடுக்க இருக்கிறது. இந்த மாதம் அப்படியான ஒரு பயிற்சியை, அப்படியான ஒரு பாடத்தை எங்களுக்கு தர வேண்டும். ஏதோ சம்பிரதாயமாக பெருநாளை கொண்டாடுவோம், உபரியாவை கொடுப்போம், ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு சலாம் கொடுத்து வழி அனுப்புவோம் என்ற அந்த நிலையோடு மாத்திரம் நாங்கள் விட்டுவிடக்கூடாது. இந்த காலப்பிரிவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் படிக்க வேண்டும். அந்த தியாகங்களை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். அந்த தியாகங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் என்று நாங்கள் சொல்லுவதிலே அர்த்தம் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது முதலாவது விஷயம். இரண்டாவது, நாங்கள் அடைந்திருக்கின்ற இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்களும் விசேஷமான நாட்கள். அல்லாஹ் தஆலா அந்த முதல் 10 நாட்களிலும் சத்தியம் செய்து குர்ஆனிலே வசனத்தை இறக்கி இருக்கிறார். அந்த 10 நாட்களிலும் நாங்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் போன்ற திக்ர்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோம். நோன்பு பிடிப்பது, எமது உறவினர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய சேம நலன்களை விசாரிப்பது, சதகாவை கொடுப்பது, திலாவத்துல் குர்ஆன், திக்ர் போன்றவற்றிலே நாங்கள் முதல் 10 நாட்களிலும் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், மாமின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம். இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் இருக்கின்றனவே, அந்த அமல்களை பொறுத்தவரையிலே ஏனைய நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விடவும் அல்லாஹு தஆலாவுக்கு அவை விருப்பமானவை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாங்கள் இப்போதிருந்தே தயாராக வேண்டும். ரமலானுடைய கடைசி 10 ஹயாத்தாக்குவதற்கு நாங்கள் தயாராகி அதற்காக வேண்டிய விசேடமான அமல்களை நாங்கள் ஈடுபட்டோமே, அது போன்றுதான் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்கள். இன்னும் சில நாட்களிலே அந்த 10 நாட்களும் எங்களை வந்தடைய இருக்கின்றன. பாவங்களை எப்படியும் செய்யக்கூடாது. அந்த நாட்களிலே நோன்பு பிடிக்கலாம், சதகா கொடுக்கலாம், பந்துக்களை தேர்ந்து நடக்கலாம், நற்காரியங்களுக்காக வேண்டி எனது பணத்தை கொடுக்கலாம்,
மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம். எனவே அந்த வகையில் அந்த 10 நாட்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். 9வது நாள் குறிப்பாக அரபாவுடைய நாள். அதிலே நோன்பிருப்பது கடந்த காலத்திலே செய்யப்பட்ட பாவங்களுக்கான பரிகாரமாக அமையும். எதிர்காலத்திலே செய்யக்கூடிய பாவங்களுக்கும் பரிகாரமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த நாள் எதுவென்று எனக்கு அறிவிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்நாட்டில் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா எதனை எங்களுக்கு தலைப்புறை என்று சொல்லுகிறதோ அந்த துறையை அனுஷ்டித்து 9வது நாளிலே நாங்கள் அந்த நோன்பை பிடிப்பதற்கு நாங்கள் இப்போதிருந்து நியமித்து வைப்போமா. 10வது நாள் பெருநாளுடைய தினம் 11ஆம் 12ஆம் 13ஆம் நாட்கள் ஐயாம் தஷ்ரீக் எனப்படக்கூடிய குர்பானுக்குரிய நாட்கள். அந்த நாட்களிலே சிறப்பான அமலாக அமையப் போவது அந்த குர்பானாக இருக்க முடியும் என்பதை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே குர்பானை பொறுத்தவரை சில விஷயங்களை கட்டாயம் சொல்லித்தான் ஆக வேண்டும். முதலாவதாக குர்பான் என்பது கடமையான ஒன்று அல்ல, அது ஒரு சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்பதை மறந்துவிடக் கூடாது. யாராவது கொடுப்பதற்கு வசதி இருந்தால் அவர்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒன்றை மறக்கக்கூடாது, குர்பானை கொடுப்பதற்கு உபஹியாவை கொடுப்பதற்கென்று சில ஒழுங்குகள் காணப்படுகின்றன. சில முறைமைகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அந்த முறைமைகளை நாங்கள் பின்பற்றி அந்த குர்பானை கொடுக்க முடியாது என்றால் நிச்சயமாக அது ஒரு பெரிய குற்றமாகத்தான் அமைய முடியும். ஒழிக்க போய் பெரு பூசியதாக கருதப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது நாங்கள் விளங்க வேண்டும், நாங்கள் இருப்பது ஒரு சிறுபான்மை நாட்டில், ஒரு மைனாரிட்டி கண்ட்ரி. இங்கே இருப்பவர்கள் 90% முஸ்லிம் அல்லாதவர். எனவே அவர்களுடைய உணர்வுகள் கவனிக்கப்பட வேண்டும். அதற்காக வேண்டி மாடு அறுக்காமல், குர்பான் கொடுக்காமல், உபஹியா கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. யாரெல்லாம் கொடுப்பதற்கு முன் வருகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அபரிமிதமான நன்மைகளை கொடுக்க வேண்டும். அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான ஒரு சுன்னா. ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும், மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தும் வகையிலே நாங்கள் எமது உபஹியா மாடுகளை, ஆடுகளை, பாதைகளை எடுத்துச் செல்வது அல்லது எங்காவது கட்டி வைப்பது என்பது நிச்சயமாக ஒரு பெரிய குற்றமாகத்தான் அமையும். பாதைகளிலே எடுத்துச் செல்ல வேண்டும் மிருகங்களை, அவற்றையெல்லாம் ஒரு இடத்திலே தரிக்க செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற சட்டங்களை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். முறையாக அரசாங்கத்திடமிருந்து அதற்கான அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும். தற்போது மாடுகளுக்கு அம்மை நோய் பரவி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படியாக இருந்தால் அப்படிப்பட்ட மாடுகளை கொடுப்பது தடை செய்யப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும், உபஹியாவுடைய மிருகங்கள் குறைபாடுள்ள மிருகங்களாக இருந்தால் அது உபஹியாவை பாதிக்கும் என்று நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நோயுள்ள ஒரு மிருகமாக இருந்தால் அது கொம்பில்லாத ஒரு மிருகத்தை விடவும் பாதிப்பான விஷயம். கொம்பில்லாத ஒரு மிருகம், ஒரு நாள் முடமான ஒரு மிருகத்தை கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டுகளை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அம்மை நோயுள்ள அல்லது பயங்கரமான நோய்களால் பிடிக்கப்பட்ட மாடுகளை அல்லது ஆடுகளை எந்த வகையிலும் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க கூடாது. அந்த வகையிலே பொது சுகாதார உத்தியோகஸ்தர்கள் அதனை பார்த்து இந்த மிருகம் அறுப்புக்கு தகுதியானது என்று சொன்னால் மாத்திரம்தான், அதற்குரிய முறையான அனுமதியை பெற்றுக் கொண்டதற்கு பின்னால் மாத்திரம்தான் நாங்கள் அந்த மிருகத்தை அறுக்க வேண்டும். அதே போன்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அந்த மிருகத்தை நாங்கள் எடுத்துச் செல்வதாக இருந்தால் முறையான சர்டிபிகேட்டுகளை, பெர்மிஷன்களை நாங்கள் கட்டாயமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். எந்த இடத்திலே மாடுகளை கட்ட வேண்டும், கட்டக்கூடாது என்ற நியமங்கள் இருக்கின்றன. பாதை ஓரங்களிலே மற்றவர்களுக்கு தொந்தரவு வரக்கூடிய வகையிலே அந்த மிருகங்களை நாங்கள் கட்டுவோமாக இருந்தால் அது பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த ஒரு காரியத்தை ஒரு முஸ்லிம் செய்தாலும் அதனை திருத்தமாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் முறையாகவும் செய்வான். அது முஸ்லிமுடைய பண்பு. ஒரு மிருகத்தை அறுத்து பலிட்டு
அதனுடைய இறைச்சியை பங்கீடு செய்கின்ற வரைக்கும் அதிலே ஒரு திருத்தம், ஒரு முறை, ஒரு சிஸ்டம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே ஒவ்வொரு காரியத்தை செய்கின்ற பொழுது அதனை திருத்தமாக செய்வது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், ஒரு பாதையிலே பிரயாணம் செய்வதாக இருக்கலாம், ஒரு மனிதரோடு உரையாடுவதாக இருக்கலாம், ஒரு வீட்டுக்குள் நுழைவதாக இருக்கலாம், பக்கத்து வீட்டான ஒரு நடந்து கொள்வதாக இருக்கலாம், ஒரு வாகனத்திலே பிரயாணம் செய்வதாக இருக்கலாம். எல்லாம் மனிதனுடைய நடத்தைகள். ஆனால் இந்த நடத்தைகள், செயற்பாடுகள் எல்லாம் முறையாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும். பாதையிலே வலது பக்கமாகத்தான் நடந்து போக வேண்டும் என்று எமது நாட்டு சட்டம் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் இடது பக்கத்தால் நடந்து சென்றால் அது முறை அல்ல. வாகனங்களை நிறுத்த வேண்டிய இடத்தில் தான் நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் நினைக்கின்ற இடத்திலெல்லாம் அதனை நிறுத்தினால் அது ஒழுங்கல்ல, அது இஸ்லாம் அல்ல. அந்த வகையில் மிருகங்களை அறுப்பதற்கு முன்னால் அந்த மிருகங்களை கொண்டு வருகின்ற முறை, அவற்றையெல்லாம் ஒரு இடத்திலே கட்டி வைக்கின்ற முறை, அறுக்கின்ற முறை, அறுத்ததற்கு பின்னால் அவற்றினுடைய கழிவுகளை அறுப்பது, அதாவது உரிய இடத்துக்கு அகற்றுவது என்ற முறையெல்லாம் ஒழுங்காக கவனிக்கப்பட வேண்டும். நாங்கள் பார்க்கின்றோம் சில நேரங்களில் சில மிருகங்களை சிலர் அறுத்து அவற்றினுடைய தலைகளை இரத்தம் வடிய வடிய தங்களுடைய வாகனங்களிலே பாதைகளிலே இரத்தம் சொட்டு சொட்டு எடுத்துக்கொண்டு போகின்ற காட்சிகளை நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்தோம். அல்லது அவற்றினுடைய அழுத்துக்களை, அது எலும்பாக இருக்கலாம், அது தோலாக இருக்கலாம், அது மற்றும் இந்த கழிவுகளாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் பாதை ஓரமாக போடுவோம். அல்லது மிருகங்கள் வந்து அவற்றையெல்லாம் ஒட்டிக்கொண்டு போவதற்கும் அவற்றை சாப்பிடுவதற்கும் நாங்கள் விட்டு விடுவது என்பது ஒரு பெரிய அநியாயமாக இருக்கிறது. அதனால் சூழல் மாசடைகிறது, என்வாயன்மெண்டல் பொல்யூஷன். மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலால் முஸ்லிம்களுடைய இந்த புனிதமான இந்த கடமையை முஸ்லிம் அல்லாதவர்கள் தவறாக புரிவதற்கு அது காரணமாக அமைந்தது. ஏற்கனவே அவர்கள் முஸ்லிம்களை பற்றி சொல்லுகின்ற விமர்சனங்கள் உங்களுக்கு தெரியும். அவர்கள் உயிர்களை ஈவிரக்கம் இல்லாமல் கொலை செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். நிச்சயமாக அந்த 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 விமர்சனம் கிடையாது. ஈவிரக்கமற்ற முறைகள் அல்லாஹ் அனுமதித்திருக்கிறார். மிருகங்களை அறுத்து சாப்பிடுவதற்கான அனுமதி குர்ஆனிலே தரப்பட்டிருக்கிறது. இந்த கால்நடைகளை உங்களுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். நீங்கள் அவற்றிலிருந்துதான் சாப்பிடுகிறீர்கள். அல்லாஹ் தஆலாவுடைய படைப்பு தான் மிருகங்கள். அவற்றிலே அறுத்து சாப்பிடுவதற்கு அவன் அனுமதி தருகிறான் என்றால் அந்த அனுமதியை யாருக்கும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த நாட்டிலே அதற்கான அனுமதியை அவர்கள் எங்களுக்கு தந்திருந்தால் அந்த அனுமதியை முறையாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறோம். அந்த மிருகங்களை பாதைகளிலே ஓட்டிச் செல்கின்ற பொழுது, வாகனங்களிலே டிரான்ஸ்போர்ட் பண்ணுகின்ற பொழுது எத்தனை மிருகங்களை ஒரு வாகனத்தில் ஏற்றலாம் என்ற ஒரு ஒழுங்கு காணப்படுகிறது. அந்த மிருகங்களை எந்த வகையிலும் தொந்தரவுக்குள்ளாக கூடாது. ஒரு மிருகம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு மிருகம் அறுக்கப்படக்கூடாது. இவற்றையெல்லாம் நாங்கள் கவனிக்காத போது நிச்சயமாக அது ஒரு பெரிய அநியாயமாகத்தான் ஆக முடியும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இவ்வாறு அறுக்கப்பட்ட மிருகத்தினுடைய இறைச்சியை மூன்றாக பிரித்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பகுதியை, இரண்டாவது பகுதியை நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், மூன்றாவது பகுதியை எங்களுடைய உறவினர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் யாரெல்லாம் கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கும், யாரெல்லாம் கேட்டு வராமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும், அதே போன்று சரித்திரக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் அதனை நீங்கள் கொடுங்கள் என்று குர்ஆனிலே என்று சொல்கிறார்கள். எனவே வாழ்நாளிலே மாட்டிறைச்சியை கூட அதிகமாக சாப்பிடாது அல்லது சாப்பிடுவதற்கு வசதி இல்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், நல்ல சத்தான உணவை சாப்பிடுவது அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை. எனவே யாருக்கெல்லாம் இந்த உண்மையாவை கொடுக்க முடியுமோ அவர்கள் கொடுப்பது சிறந்தது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஆனாலும் கூட மிக கவனமாக இந்த கடமையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதிர்வரக்கூடிய இந்த
ஹஜ்ஜுடைய மாதம். அது ஒரு புனிதமான மாதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகங்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மாதம். முதல் 10 நாட்களும் அதிகமாக இபாதத்துக்கள் செய்யப்பட வேண்டிய நாட்களாக காணப்படுகின்றன. இந்த குறிப்பாக குர்பானை பொறுத்தவரையில் மிகவும் பக்குவமாக கவனமாக நாம் ஒரு சிறுபான்மை நாட்டிலே வாழுகிறோம் என்ற அந்த உணர்வோடு அதனை பொறுத்ததற்கு நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். ஏனைய சமூகத்தவர்களுடைய அனாவசியமான விமர்சனங்களுக்கு நாங்களும் உள்ளாகி சட்டத்தின் பிடியிலே சிக்கி முஸ்லிம் சமூகத்திற்கு கெட்ட பெயரை தேடிக் கொடுப்பவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி கூட்டத்திலே அனைவரையும் ஆக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஒரு புனிதமான 4 மாதங்களிலே ஒரு மாதமான துல்காதா மாதத்திலே இருந்த வண்ணம் உன்னிடத்திலே கையேந்துகிறோம் யா அல்லாஹ். அடுத்த மாதம் துல்ஹிஜ்ஜா மாதத்திலே இருக்கக்கூடிய 10 நாட்களையும் சீரும் சிறப்புமாக பயன்படுத்தி உன்னுடைய நற்கூலிகளை அடைந்த கூட்டத்திலேயும் அனைவரையும் நீ சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக. எங்களுடைய மனதிலே சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருவாயாக. யாரெல்லாம் நோயோடு கஷ்டத்தோடு வறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பொறுமையை நசிவாக்குவாயாக. அவருடைய சன்னிதானத்திலே இருந்து எங்களுடைய பிரச்சனைகளை உன்னிடத்திலே முறையெடுக்கின்றோம் யா அல்லாஹ். எங்களுடைய பிரச்சனைகளை சிறப்பாக விளங்கியவன் யா அல்லாஹ். உன்னிடத்திலே எங்கள் கஷ்டங்களை துன்பங்களை நாங்கள் முறையெடுக்கின்றோம் யா அல்லாஹ். எங்களுடைய கஷ்டங்களை நீ நீக்கி அருள்வாயாக. எங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவாயாக. பூரா உலகத்தில் இருக்கின்ற முஸ்லிம்களுடைய பாதுகாப்பை நீ உறுதிப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் உன்னிடத்திலே மன்றாடுகிறோம் யா அல்லாஹ். மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய அந்த உயர்தரமான